வங்காளதேசத்தில் ஏற்பட்ட கலவரத்தால் தாயகம் கொண்டு வரப்பட்ட மலேசிய மாணவர்கள் விரும்பினால் இங்கேயே கல்வியை தொடரலாம். ஒருவேளை அங்கு அமைதி திரும்பி பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இருந்தால் அவர்கள் வங்காளதேசம் திரும்பியும் படிப்பை தொடரலாம். தேர்வு மாணவர்களுடையதென உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் காடீர் தெரிவித்திருக்கிறார். மாணவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அவர்களுடன் அமைச்சு மேற்கொண்டு கலந்தாலோசிக்கும் என அவர் கூறினார். அவர்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தை கொடுக்காமல் நடப்பு நிலவரத்தை புரிய வைப்பதும் அமைச்சின் கடமை என டத்தோஸ்ரீ ஜம்ரி தெரிவித்தார். வங்காளதேசத்தில் அரசாங்க வேலைக்கான இடஒதுக்கீட்டால் வெடித்த மாணவர் போராட்டம் பெரும் வன்முறையாக மாறியதில் இதுவரை 130 பேர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து பாதுகாப்பு கருதி அங்குள்ள மலேசியர்களை தாயகம் கொண்டு வர பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டார். அவ்வகையில் 80 மாணவர்கள் உட்பட 123 மலேசியர்கள் அடங்கிய முதல் குழுவினர் சிறப்பு விமானத்தின் மூலம் ஜூலை 23ஆம் தேதி தாயகம் கொண்டுவரப்பட்டனர்.